ஹலோ பேஸ் அனைவரும் ஒரு கோடீஸ்வரரோட அந்த ஆடம்பரமான மாளிகையில ஒரு 2 மாத குழந்தை அதிர்ந்து இருக்கு, அதுவும் பசியால. இப்ப அங்க வேலை செய்யற ஒரு பெண்ணு உடனடியா ஓடி வந்து பாக்குறாரு. பசியால அதிர்ந்து இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ந்து போறாரு. உடனடியா அந்த வேலைக்கார பெண்ணு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. அடுத்த நிமிஷம் அந்த கோடீஸ்வரரு இப்ப பாத்துறாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த பாக்குறோம். டெல்லிக்கு அருகில மிகவும் அமைதியான ஒரு பகுதியில அந்த மிகப்பெரிய ஒரு மாளிகை இருக்கு. இந்த மாளிகை மிகவும் பிரம்மாண்டமா இருக்கு, மிகவும் அமைதியான ஒரு மாளிகை. விக்ரம் மேத்தா என்ற ஒரு கோடீஸ்வரருடையது. விக்ரம் மேத்தா அமைதியானவரு. அவருடைய மகன் ரோஹன் பிறந்து 2 மாசம் தான் ஆகுது. அவருடைய மகன் 2 மாசத்துக்கு முன்னாடி பிறக்கும் போது அவருடைய மனைவி பிரியா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. அவர் இறந்துறாரு. இப்ப அந்த சோகத்திலேயே விக்ரம் வாழ்ந்துட்டு வராரு. விக்ரம் மேத்தா ரொம்ப அமைதியானவரு, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அதுவும் உலக நாடுகள்ல பல நாடுகள்லயும் அவருடைய பிசினஸ் கொடிகட்டி பறக்குது. இப்ப அதே நேரத்துல அந்த மாளிகை உள்ள சுவர்கள்ல அவருடைய மகன் ரோஹனுடைய அழுகுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இதே நேரத்துல அந்த மாளிகைக்கு ஒரு பெண்ணு புதுசா வேலைக்கு வரா. அவ பேரு வைதேகி. வீட்டு வேலைக்காக வரா. அவ அங்க உள்ள டைல்ஸ், டேபிள் அப்படின்னு எல்லா பகுதியும் தொடச்சு சுத்தம் பண்றா. இந்த நேரத்துல விக்ரம் மேல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. பல வெளிநாடுகள்ல இருந்து வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவருடைய குழந்தை சத்தம் அதிகமா கேக்குது. இப்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மீட்டிங்ல முழு கவனத்தை செலுத்துறாரு. ஆனா அந்த வீடு முழுவதும் குழந்தையோட அழுகுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. கீழே வைதேகி தொடச்சிட்டு இருக்கா, டைல்ஸ் தொடச்சிட்டு இருக்கா. ஆனா அவருடைய மனது முழுவதும் மேல குழந்தை அழுகுற பக்கமா இருக்கு. குழந்தை அழுகுறத கேட்டுட்டே இருக்கா. அவன் மனது இருக்குது. அவளும் தனது குழந்தை இழந்து 6 மாசம் தான் ஆகுது. அவருடைய குழந்தை இழந்த துக்கத்திலேயே அவ வந்து தொடச்சிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த குழந்தை அழுகுற சத்தம் அவள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்ப உடனடியா துடைக்கிற துணியை அப்படியே போட்டுட்டு அவன் இங்க இருந்து மேல ஓடுறா. மாடிக்கு போய் பாக்குறா. ஒரு நிமிஷம் அழுந்து போறா. ஏன்னா அந்த குழந்தை எந்த ஒரு ஆதரவும் இல்லாம அழுதுட்டே படுத்திருக்கு. பச்சில குழந்தை உதடெல்லாம் காஞ்சிருக்கு. இப்ப அந்த குழந்தைய தனது கையால தொட்டு தூக்குறா. அவளே அதிர்ச்சி அவர்களுக்கு அந்த குழந்தையோட உடல் சூடா இருக்கு, ஜுரம் அடிக்குது. இப்பதான் புரிஞ்சுக்கிறா குழந்தை பசியில அழுதுட்டு இருக்குன்ட்டு. அங்க இருந்த அந்த பால் எடுத்து பாக்குறா. அந்த பால் புளிச்சு போய் கெட்டு போய் இருக்குது. அதே நேரத்துல அவளும் ஒரு தாய். அவளும் தனது குழந்தை 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்கா. அதனால அவளுக்கு பால் கொடுக்குற அமைப்பு இருக்குது. அதை யோசிக்கிறா. குழந்தையோட சின்ன உடல் அது சூடாவும் நடுக்கமாகவும் இருக்குது. என் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவ சொல்றா. வாய மூடு மகனே அப்படின்னு கிசுகிசுத்து குழந்தைய மார்பிள வைக்கிறா. அவனை இறுக்கமா அணைச்சு கொள்றா. குழந்தையோட உதடு பலவீனமா இருக்குது, எதையோ தேடி கொண்டிருக்கு. இந்த நொடியில வைதேகியோட அன்பு அவளுக்குள்ள வீழ்ச்சி கொள்ளுது. அவரது மகன் இறந்து 6 வாரங்க ஆயிடுச்சு. அதனால அவரது உடல் பால் உற்பத்தி செய்ய தயாரா இருந்தது. அவனுடைய கண்ணு கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. தயவு செய்து என்னை மன்னிச்சிடறான்னு சொல்லிட்டு உடைஞ்ச குரல்ல இப்படி சொல்றா. இன்னொரு குழந்தைய நான் இழக்க முடியாது. நடுங்கு கையிலால அவ சட்டையை கழட்டுறா. திறந்து குழந்தைய தன் மார்புக்கு அருகில் கொண்டு வரா. குழந்தை சூடா அணைச்சு கொண்டதா உணருது. சில நிமிஷங்களுக்கு பிறகு அவன் அழுகையை நிறுத்தினான். வைதேகியோட கண்கள்ல கண்ணீர் கசியுது. உலகத்தோட அனைத்து கவலைகளும் ஒரு நொடியில மறைஞ்சிருது. அந்த குழந்தை அவளை கெட்டினா பிடிச்சிக்குது. அவளும் அழுதுகிட்டே அரவணைச்சுக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. அழுகிற சத்தம் நின்றுச்சு. அந்த குழந்தைய பாத்துட்டே இருக்கிறா. திடீர்னு விக்ரம் மேத்தா மேல வர சத்தம் கேக்குது. இப்ப அழுந்து போறா. வந்து பாக்குறாரு. இப்ப ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் பயங்கரமா கோவப்படுறாரு. அவளுடைய சட்டப்பட்டனை அவுந்திருக்கிறது பாக்குறாரு. குழந்தை தூங்கிட்டு இருக்கிறதையும் அவர் கணிக்கிறாரு. அவ நடுங்கிட்டு இருக்கா. விக்ரம் மேத்தா அசையாம நிக்கிறாரு. அவனுடைய கண்கள் வைதேகியும் அவனுடைய மகன் மீதும் பார்வை விழுது. அதை பார்த்ததும் அவருடைய கண்கள் விரியுது. இப்பதான் அதிகாரத்துல கத்தாம அமைதியாவும் கோபமாவும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் ரொம்ப அதிர்ச்சியா கேட்கிறாரு. இப்பதான் அவர் சொல்றா, குழந்தை ரொம்ப பசியில அழுதுட்டு இருந்தது. அதனால என் மனசு தாங்க முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனது மகனை வந்து இறந்தேன். குழந்தை பிறந்தவொன்னு இறந்துச்சு. அதனால எனது மனசு கேட்கல, அதான் பால் கொடுத்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப பயங்கரமா கோவப்படுறாரு விக்ரம். உன்னை யாரு இங்க உள்ள வர சொன்னது? எனது ஆர்டர் இல்லாம எப்படி நீ மேல வந்த அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. இப்ப எனது மனசு கேட்கல அப்படின்னும் அவர் சொல்றா. இந்த பால் கெட்டு போய் இருந்தது. அதே நேரத்துல அவனுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்குது. இப்ப நான் வந்து பால் கொடுக்கல அப்படின்னா, நான் தூக்கலன்னா அந்த குழந்தைய பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு உடல்நிலை மோசமா இருந்தது அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப பயங்கரமா கோவப்படுறாரு. இதெல்லாம் பார்த்தா இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த 5 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவ அந்த குழந்தைய ஒரு முறை பாக்குறா. இப்ப அமைதியா அந்த குழந்தைய கீழே வந்து வச்சிடுறா. இப்ப அவ வெளில போயிரா. மறுநாள் காலையில விக்ரம் மேத்தா ஆபீஸ் ரூமுக்கு வைதேகியை கூப்பிடுறா. வைதேகியும் அவருடைய ஆபீஸ் ரூம் வரா. இப்ப அவர் சொல்றாரு, என் மகனிடமோ என்னிடமோ அன்பா இருக்கிற நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். இதுக்காக 1 மாசம் சம்பளம் கூடுதலா வழங்கப்படும். ஆனா நடந்ததை புறக்கணிக்க முடியாது. மக்கள் என்ன சொல்லுவாங்க? அது என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும்.
இதனால என் பேரை கெட்டுரும், என் செல்வம், எனது பலம், இதுக்கெல்லாம் அவ பேர் வந்துடும். இந்த அவமானத்துல இருந்து என் மகனை காப்பாற்ற விரும்புறேன். அதனால இன்னிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. வைதேகியோட கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. நான் இருக்கிறது உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னும் அவ கேக்குறா. இல்ல விக்ரம் பதிலளிக்கிறான். இது என்னுடைய குடும்ப சூழலுக்கு ஒத்து வராது, பொருந்தாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். தயவு செய்து சார், நீங்க வேறொரு ஆளை நியமிக்கிறவரை நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இந்த பேச்சுக்கே வேலை இல்ல, இந்த வீட்டுல இருந்து உடனடியா வெளியே போ அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப ஒரு நிமிஷம் அழுதுகிட்டே அவ வெளில வரா, திரும்பி பாக்குறா. ஆனா கொஞ்சம் கூட தயதச்சனம் இல்லாம விக்ரம் மேத்தா அப்படியே நின்று இருக்காரு. இப்ப அவ நேரம் வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப மறுநாளாவது அந்த வீடு முழுவதும் ஒரே பரபரப்பா இருக்கு. அந்த குளுமையான அந்த மாளிகையில ஏசி போடப்பட்டிருக்கு. நிறைய மருத்துவச்சிகளும் நர்சுகள்லாம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் வேலை செஞ்ச பல நர்சுகளையும் குழந்தை பக்கத்துக்கு வர வச்சிருக்காரு. எல்லாருமே அந்த குழந்தைய பரபரப்பா பாத்துக்கிறாங்க. இப்பதான் மரியா என்ற வெளிநாட்டு நர்ஸும் வேலை செய்யறாங்க. இப்ப வெளிநாட்டு மருத்துவச்சி அவங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறாங்க. அதே நேரத்துல ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்பதான் விக்ரம் மேதா அங்க வராரு. இப்பதான் ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு விக்ரம் கேக்குறாரு. இது போல குழந்தை உடல் ரீதியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஆனா அது மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் அதை ஒரு முறை தான் இழுக்கிறான், அதுக்கு பிறகு அட ஆரம்பிக்கிறான். நேற்றிலிருந்து அவன் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. விக்ரமோட இதயம் படபடுத்து துடிக்குது. அந்த குழந்தையோட போட்டோவை இப்ப பாக்குறான். அவனுடைய மகன் முன்பு போல இல்ல, ரொம்பவே இழைச்சிருந்தான். அவன் சத்தமா கூட அழல, அழுகை கூட சத்தமா அழ முடியாம அவன் அழுதுட்டு இருக்கான். அந்த குரல் விக்ரம ரொம்பவே சுவாகப்படுத்துது, அமைதியற்றவனா ஆக்கி விட்டு இருக்குது. அவன் ஏன் குடிக்கல அப்படின்னு விக்ரம் கேக்குறாரு. உடனே அவங்க குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதில்லை. அது ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒன்றை அவன் விரும்புறான், தொடுதல் தேவை. ஒருவேளை முதல்ல இது போல இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா அந்த பெயர் விக்ரமோட மனதுல ஓடிட்டு இருக்கு. அதுதான் வைதேகி. மின்னல் போல அவனுடைய மனதுல வந்து போறான். விக்ரம் கண்களை மூடிட்டு அவன் அந்த காட்சியை நினைச்சு பாக்குறான். உடைந்த இதயத்தோட அவனுடைய மகனை மார்போடு அவன் அணைச்சு கொண்டிருந்தான். அவனுடைய முகத்துல வலி தெரியுது, ஆனா அவனுடைய கண்கள்ல ஒரு அமைதி இருக்குது. வேலையில இருந்தோம் உடனே தூக்கிட்டாரு. மகனை கடைசியா பார்க்கறது கூட ஒரு முறை அவளுக்கு வாய்ப்பளிக்கல. இப்ப இரவு முழுவதும் அவர் யோசிக்கிறாரு. இப்ப குழந்தையிடம் போய் குழந்தைய பாக்குறாரு. குழந்தை ரொம்ப சோர்வா வந்து படுத்திருக்கு. அந்த குழந்தைய தொட போறாரு. ஆனா அந்த குழந்தை அந்த பக்கமா திரும்பிக்குது. பல விதமா குழம்பி போறாரு. இப்ப மறுநாள் அந்த நகரத்திலே மிகப்பெரிய ஒரு மருத்துவரான ராஜேஷ் என்ற மருத்துவர் வராரு. இப்ப அந்த மருத்துவர் வந்து குழந்தைய பரிசோதிக்கிறாரு. என்ன டாக்டர் நல்லா இருக்கானா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவருக்கு ஏதோ கடுமையான நோய் இருக்குதா அப்படின்னும் கேட்கிறான். டாக்டர் ராஜேஷ் தனது கண்ணாடியை கட்டிட்டு ஆழமா பாக்குறாரு, மூச்சு வாங்குறாரு. உடல் ரீதியா பரவாயில்ல, ஆனா உணர்ச்சி ரீதியா அவன் வளர்ச்சி அடையல. குழந்தைக்கு வெறும் ஊட்டச்சத்து மொத்தம் தேவையில்லை, அவனுடைய பாதுகாப்புக்கு அன்பு வேணும், தொடர்ச்சியா இருக்கணும், அதுல பிணைப்பு இருக்கணும். உங்க மகன் யாரோ ஒருத்தர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான். இப்போது அவர் அந்த நம்பரை இழந்துட்டார். இது தொடர்ந்தா அவன் நோய்வாய்ப்படுவான், ஆபத்தான நிலை எட்டுவான். விக்ரமோட முழு வாழ்க்கை நம்பிக்கையும் உடையுது. அவருடைய செல்வம், அவருடைய எல்லா சக்தியும் வீணாயிடுச்சு. சின்ன தேவை கூட பூர்த்தி செய்ய விடலையே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அந்த குழந்தை யாருக்காகவே ஏங்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து மட்டுமே முக்கியம் இல்ல, உணர்வும் ரொம்ப முக்கியம். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னும், யாரையும் தேடுது அப்படின்னும் அவர் சொல்றாரு. விக்ரமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. இந்த குழந்தையிடம் அதிக அன்பு வச்சிருக்கிறது யாரு அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இப்ப விக்ரம் மேதா என்ன சொல்றதுன்னு தெரியாம வீச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு பிடிச்ச நபரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு. விக்ரமுக்கு என்ன பண்றதுன்னு உண்மை புரியல. உடனடியா அந்த நகரத்துல பாதுகாப்பு மேலதிகாரி விஜயிடம் சொல்றாரு. வைதேகி எங்க இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு அவளுடைய போட்டோ எல்லா விவரங்களையும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் உடனடியா வைதேகிய தேட ஆரம்பிக்கிறாங்க. வைதேகிய தேடுறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படல, ரொம்ப சுலபம் தான். ஏன்னா அந்த மாளிகையில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல தான் வைதேகி வச்சுட்டு வரா. அவ அந்த குடும்பத்துக்கு 4-5 கார்கள்ல ஆட்கள் எல்லாம் போறாங்க. வைதேகி ஒரு குடிசை வீட்டுக்கு திண்ணையில வெளில வந்து உட்கார்ந்துருக்கா. ஏதோ ஒரு துணியை தச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. கார்கள்லாம் வரதை கவனிக்கிறா. அங்கிருந்து விக்ரம் மேத்தாவோட மேனேஜர் விஜய் இறங்கி அவளிடம் போறாரு. ரோஹன் குழந்தை சின்ன வரண்டாவில அமர்ந்திருக்கிறா. அவளுடைய முகத்துல சோர்வும் அவளுடைய கண்களும் அவளுடைய கடந்த கால வாழ்க்கையோட கதையை சொல்லி கொண்டிருக்குது. ஏன் வைதேகி இப்படி ஆனா அப்படின்னா, வைதேகிக்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை இறந்துச்சு. ஆனா இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மருத்துவர் சொல்றாரு, வைதேகி உன்னுடைய குழந்தை இறந்தது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீ குழந்தைய பெத்துக்க முடியாது. உன்னுடைய கர்ப்பப்பை எடுத்தாச்சு, பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால குழந்தை பெற தகுதியை நீ இறந்துடுவ அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த வருத்தத்திலே வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அதே சமயம் அவளுடைய மாமியார் வைதேகிய இதுக்கு மேல நீ என் வீட்டுல இருந்தான்னா இல்லைன்னா நீ வெளில போ அப்படின்னு சொல்லி அடித்து துரத்துறாங்க. வைதேகியும் அவருடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்ப அந்த குடிசை வீட்டுல தான் அவ வந்து தனியா வந்திருக்கிறான். அவங்க 4-5 பேரு
வைதேகிக்கு முன்னாடி நின்று இருக்காங்க. வைதேகி அவனை பாக்குறா. அவருடைய முகத்துல ஒரு சோகம் இருந்தது. மன்னிக்கவும், நீ மேத்தா வீட்டுல பணி செஞ்ச பணிப்பெண்ணு தானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் செஞ்ச நோகனை பத்தி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பெயரை கேட்ட பிறகு வைதேகியோட விரல் நடுங்க ஆரம்பிக்குது. அவன் கையில இருந்த உடை தரையில விழுது. அவனுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கிறா. வாசல்ல மற்றொரு நிழல் தோன்றுது. அதுதான் விக்ரம். விக்ரம் மேத்தா புகழ்பெற்ற தொழிலதிபர், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். இன்று அவளுக்காக அந்த குடிசையில வந்து நிக்கிறாரு. பாக்குறதுக்கு ஒரு ராஜாவை போல இருக்காரு. ஆனா அதே நேரத்துல பல நாள் இரவுல தூங்காத மாதிரி அவன் இருக்கிறான். வைதேகியோட முகத்துல கோபமும் வலியும் திரும்புது. நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு அவ கேட்கிறா. அவனுடைய குரல் கனமா மாறுது. நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். மக்களோட கிண்டல்களுக்கு நான் பயந்தேன். என் மகனுடைய உண்மையான முகத்தை நான் பார்க்கல. இந்த தேவையை புரிஞ்சு கொள்ளல. நோகன் இப்போது சாப்பிடல, பால் குடிக்கல. குழந்தைய பராமரிக்கிறவங்க கூட யாருமே பால் ஊட்ட முடியல. இப்போது அவன் அழுவது கூட இல்ல, பலவீனமான ஒலியை எழுப்புறான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மருத்துவர் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிறான் அப்படின்னும் அவர் சொல்லிருக்காங்க. இப்படியே திறந்தா அவன் நோய்வாய்ப்படுவான்னு, ஆபத்தான நிலை எட்டும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவனுக்கு உன் வாசனை தேவை, உன் தொடுதல் அவரை மீண்டும் வாழ அனுமதிக்கும். நீ இல்லாம அவன் உடைஞ்சு போயிருக்கான். விக்ரம் மெதுவா இப்படி சொல்றாரு. அது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவனை சாக விடுவீங்களா? அவர் இந்த கேள்வி கேட்ட பிறகு வைதேகியோட இதயம் இரண்டாக பிளந்தது போல அவளுக்கு இருக்கு. அவளுக்கு நோகனுடைய அப்பாவி முகம் மனதுல வந்து போகுது. சரின்னு சொல்லி தலையாட்டுறா. இப்போ உடனடியா அவங்க எல்லோருமே அந்த மாளிகைக்கு போறாங்க. அந்த மாளிகையில இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இப்ப அந்த குழந்தைய திரும்பவும் தூக்குறா. இப்ப அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுது. அதே நேரத்துல அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. வைதேகியை பார்த்த பிறகு அந்த குழந்தைக்கு சந்தோஷத்துக்கு அளவு இல்லாம இருக்கு. 2 நாள்லயே உடலாம் தெரியிடுது. இப்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவு இல்லாம ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப நாட்கள் சில ஓடுது. இப்பதான் ஒரு நாள் வைதேகியிடம் விக்ரம் சொல்றாரு. வைதேகி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை ஏத்துப்பியா அப்படின்னும் அவர் சொல்றாரு. எனது மகனுக்காக என்ன திருமணம் செஞ்சுக்கணும், சம்மதிப்பியா அப்படின்னு மண்டிட்டு கேட்கிறாரு. வைதேகி எதுவுமே பேசாம இருக்கிறா. சில நாட்களுக்கு பிறகு அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் உருவாகுது. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. செல்வம், பணம், மரியாதை இது மட்டுமே முக்கியம் இல்ல, அதையும் தாண்டி மனிதர்களுக்கு உணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பேசுறீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.